திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கலாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அமைச்சர் ஒத்துக்கிறாரா போதைப் பொருள் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கலாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் சரத்குமாருடைய பதில் வந்து என்ன இருக்குன்னா, உங்களுடைய ஆட்சி காலம் தான் அப்ப நடந்தது, அப்ப நீங்க வித்தீங்களா, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. இது ஒரு சரியான பதிலா? வீடியோ எப்ப வெளில வந்துச்சு? வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ எப்ப வீடியோ வந்து அப்பதானே நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அப்போ அந்த மைதானத்தை சுத்தி காவல்துறையினர் இருந்தாங்க. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? அமைச்சர் ஒத்துக்கிறாரா? நாங்க நடவடிக்கை அமைச்சர் பதில் சொல்றேன்ல. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோ எப்ப வந்துச்சு? இப்ப வந்தது வீடியோ ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். எங்களோட அரசாக இருந்தா நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்போம். ஆனா அந்த வீடியோ வெளியிட்டதே இப்பதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.